ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். தியாகராஜசேகரம் 1925ஆம் ஆண்டு வெளிவந்த நூலிலிருந்து ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் தொடர்ந்து காணொலிகளை கொடுத்துள்ளோம். அந்த வகையில் இந்த நூலில் உள்ள 12 பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களில் இந்த பதிவு, இந்த காணொலி கடைசி காணொலி என்பதை கருத்தில் கொள்ளலாம். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு குறிப்பிட்ட தகவலை தனியாக எடுத்துக்காட்டும். அது செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகங்கள், பாவகங்கள் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் முழுமையாக தர முயற்சி செய்திருக்கிறேன். அதோடு சேர்ந்து பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பிலிருந்து அடுத்து வரக்கூடிய நிறைய தகவல்கள் காத்திருக்கிறது. போன காணொலியிலேயே ஒரு தகவல் சொல்லியிருக்க வேண்டும், அதை இந்த காணொலியில் கடைசியில் சொல்லுவோம். இதில் 12ஆம் இடம் சார்ந்த தகவலை இந்த காணொலி உங்களுக்கு வரையறுத்து தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர் காணொலியில் கடைசி காணொலி. அதாவது இதற்கு மேல் பாவகம் பார்த்து விட்டோம், ராசியை பார்த்து விட்டோம், நட்சத்திரத்தை பார்த்து விட்டோம், கிரக காரகத்துவங்களை பார்த்து விட்டோம். ஆக இந்த ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்திற்கு இந்த அடிப்படை விஷயங்கள் என்பது அத்தியாவசியமானது, அதே சமயத்தில் அவசியமானது. இந்த 4 விஷயங்களை ஒரு ஜோதிடர் அல்லது ஜோதிடத்தை பார்ப்பவர்கள் அறுதிட்டு இவர்களால் கிரகிக்க முடியுமானால், தேவையான நேரத்தில் வெளிக்கொணரும் சக்தி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடனாக வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு உறவுகளையும், ஒவ்வொரு பொருள்களையும், ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்காகவே எத்தனை காணொளிகள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த கடைசி காணொளியில் 10வது இடத்தில் அஷ்டமாதிபதி, அதாவது 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சனியும் ராகுவும் கூடியிருந்தால் மறுமையில் நரக லோகத்தை அனுபவிப்பான், அதற்காக சில சுகங்களை இழந்து வாழ்கிறான் என்பதை கருத்தில் கொள்ளலாம். புதன் பாவருடன் அமர்ந்து விரயத்தில் நிற்க, பாவிகள் பாவக்கரகம் பார்க்க பாவ மூலமாக தனம் வரும். சனி குளிகன் ராகு விரயத்தில் இருக்க, விரையாதிபதி குரூர அங்கேசத்தில் அல்லது குரூர கிரகங்களினுடைய பார்வையோடு இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தனம் அல்லது பெறக்கூடிய தனம் இவர்களுடைய கௌரவத்தையும் நிம்மதியையும் கெடுத்து பாவத்தின் மூலமாக பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணிவிடுகிறது. விரயஸ்தானாதிபதி சுப கிரகமாக இருந்து கேந்திர திரிகோணத்தில் சுப கிரகங்கள் பார்க்க கர்ண பூசணம் திடமாயுண்டு பாவிகள் இருக்க, அந்த கர்ண பூசணம் என்ற அமைப்பை அவருக்கு கிடைக்காமல் எண்ணங்களோடு போய்விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். லாபாதிபதியும் விரையாதிபதியும் 3இல் நிற்க, வக்கிர கிரகங்கள் பூரணமாய் பார்க்க கர்ண பூசணம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரையாதிபதியும் லாபாதிபதியும் கூடியிருக்க சுபக்கிரகங்கள் பார்த்தால் தீர்க்க ஆயுள் உண்டாம். விரையாதிபதி பாவிகள் பார்க்க பாவிகளுடனே சேர சர்வ பொருளும் ஒரு காலத்தில் தான் உயிரோடு இருக்கும்போதே நாசத்தை கண்ணில் பார்த்து விடலாம். லாபாதிபதியுடனே சுபக்கிரகங்கள் கூடியிருக்க தனம் தானியம் உண்டு. விரையாதிபதி செவ்வாயுடனே கூடியிருக்க சகோதர பாவத்தாலும் மற்றும் இளைய சகோதரர்களாலும் மற்றும் தங்கையினுடைய கணவர் அல்லது அக்காவினுடைய கணவர்கள் மூலம் இந்த சொத்து விரயத்தை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் விரையாதிபதி பலவீனமாயிருக்க குரூர அங்கேசத்தில் ஏற புத்திரஸ்தானத்துக்குரிய கிரகத்தால் தங்களுடைய மொத்த சொத்தும் நாசமடைவதை காண முடிகிறது. பித்ருஸ்தானாதிபதி விரையாதிபதியுடனே கூட பலன்கள் பார்க்க மாத
மாது சம்பந்தப்பட்ட அல்லது மாதாவினுடைய உறவுகளால் சங்கடங்களும் கசப்புகளும் தன சேதமும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12களிலிருந்து 8 குடையவன் 12இல் இருக்கும். 12ஆம் இடத்ததிபதி தன்னுடைய சேர்க்கையால் குறைத்து சந்திரன் நீச்ச வீட்டில் இருக்க 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் தன தானிய சம்பத்துக்கள் எல்லாம் பெற்று சுக ஜீவனமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விரயஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது குறிப்பாக சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், ராகு இப்படி இருக்க இவர்கள் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த வீட்டுக்கு உகந்த கிரகமாகவோ அல்லது சொந்த கிரகமாகவோ அல்லது நீச்ச கிரகமாகவோ அல்லது பகை கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் அதிக பாகையை பெற்றிருந்தால் அந்த கிரகம் தனஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்காரனாக செயல்பட்டு நல்ல செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் அள்ளி தந்தாலுமே கூட அந்த ஜாதகர் அவருடைய செல்வாக்கையும் அனுபவிக்காமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். எந்த கிரகம் குறைந்த பாகையாக இருக்கிறதோ அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்திற்காக நாம் ஓடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரம் போல ஓடிக்கொண்டிருப்போம். அந்த வகையில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரத்தை போல் செயல்பட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலேயும் நம்மை மதிக்கப் போவதில்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் மதிப்பிற்காகவோ மரியாதைக்காகவோ அந்த கிரகத்திடம் உறவாடாதீர்கள். அது கடைசியில் அவமானத்தையும் அசிங்கத்தையுமே மீதமாக அள்ளித்தருகிறது என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. ஆக கிரகங்களுடைய தொடர்புகள், கிரகங்களுடைய பார்வைகள், கிரகங்களுடைய சேர்க்கைகள் போன்றவைகள் அல்லது 12ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதற்கு நட்பு கிரகங்கள், அதற்கு பகை கிரகங்கள், 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதனுடைய நட்பு கிரகங்கள், அதனுடைய பகை கிரகங்கள் அந்த 12ஆம் இடத்தினுடைய பாவகத்தை சம்பந்தப்பட்ட பலன்களை அறுதியிட்டு நிர்ணயம் செய்கிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, அதற்கு 12க்கு 5 என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 4, 12க்கு 9 என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 8, 12க்கு 7 என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 6. இப்படி அது 12ஆம் இடத்துக்கு 5, 7, 9ஆம் இடங்கள் சிறப்பாக இயங்கும் பட்சத்தில் இந்த பொருளாதாரம், செல்வம், சேர்க்கை மற்றும் மறுமையில் அனுபவிக்கப் போகும் நிலை மற்றும் தற்போதைய நிலையில் அனுபவிக்கப்படும் அயன சயன போகசுவம் அனைத்தையும் இந்த 12ஆம் இடம் அறுதியிட்டு அடையாளம் காட்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் இன்று ஒரு புதிய தகவல். செவ்வாய் தரும் நோய்கள் தலைவலி, இரத்தம் சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டையும் வைத்துக்கொள்வோம். இந்த இரண்டினுடைய ஏற்ற இறக்கம் ஏற்படும் பட்சத்தில் தலைவலி சுலபமாக வருகிறது. இதில் ஒற்றை தலைவலி, 2 பக்கம் தலைவலி மற்றும் தலை பூராவும் கடுகடுவென்று வலிக்கக்கூடிய தன்மையுள்ள தலைவலிகள், இவை அனைத்தையும் ஒரு 100 மில்லி வெந்நீர் சாப்பிட்டுவிட்டு தரையில் சம்மணம் போட்டு ஒரு மேட், யோகா செய்யக்கூடிய மேட் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை 4ஆக நாம் அடித்து போடுங்கள். அதைவிட சால சிறந்தது கோணி சாக்கு. இந்த சாக்கை அடியில் போட்டு மகாசீர் முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரையை இரவு சாப்பிடுவதற்கு முன் 7 நிமிடம் மட்டும் செய்யுங்கள். காலையில் சாப்பிடுவதற்கு முன் 7 நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும், குறிப்பாக இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய இயல்பான மாற்றம், இது எப்படி உருவாகும்? இரத்தத்தினுடைய டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அடர்த்தி அதிகமானாலும், இயல்பை விட அதனுடைய அடர்த்தி குறைவு இருந்தாலும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தலைவலிக்கு மகாசீர் முத்திரை என்று சொல்லக்கூடிய சந்தன விரலை உள்ளங்கையில் தொடுமாறு வைத்துக்கொள்ளுங்கள். மற்றும் இந்த 3 விரலையும் தொட்டு சுண்டு விரலை நீட்டி சம்மணம் போட்டு தொடைமேல் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 6.5 நிமிடம் மட்டுமே. காலை மாலை மொத்தம் 13 நிமிடங்கள் மட்டுமே. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் அல்லது 21 நாளில் உங்களுக்கு
இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய இரத்தத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தலைவலிகளும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு பதிவிலேயும் ஒவ்வொரு சிறப்பு தகவல்கள் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைத்ததோடு மட்டும் அல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை எந்த ஒரு ஜோதிடரும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்வாரானால் அந்த மருத்துவம் செலவு உட்பட்டதாக இருக்கலாம், அல்லது செலவுக்காகவே இந்த வைத்தியம் இருக்கலாம், அல்லது இந்த வைத்தியத்தை தற்போதைய சூழ்நிலையில் அடக்கி வைத்திருந்து காலப்போக்கில் அந்த நோய் மீண்டும் திரும்புவதற்கான ஏதுவான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவம்தான் இன்று உலகளவில் பெருமளவில் இருக்கிறது. இதில் எந்த மருத்துவம் என்பதை தாங்கள் பூரணமாக அறிவோம். அதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. இப்படி ஒவ்வொரு முத்திரையும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தெளிவாக அடையாளம் காட்டும். உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெளிவாக மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் உங்களுடைய உடல்நலத்தில் உடலில் உள்ளிருந்து உருவாகக்கூடிய அத்தனை வியாதிகளையும், எய்ட்ஸ், கேன்சர் இந்த இரண்டையும் தவிர்த்து மற்ற அனைத்தையும் உங்களால் இந்த விரல்களை தொட்டு ஒரு விரலுக்குள் ஒரு விரல் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுடைய உடலை இயல்பாக வைத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. நானே பலமான வைத்திய செலவு, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏராளமான நாட்களையும் மணிகளையும் பணத்தையும் செலவு செய்து கடைசியில் மகாசீர் முத்திரை 21 நாள் காலை மாலை செய்தேன். இது கிட்டத்தட்ட 6 வருடங்களை கடந்துவிட்டது. இதுவரையில் தலைவலி என்று எதையும் நான் தற்போதைய சூழ்நிலையில் உணர்ந்ததில்லை. ஆக இந்த மகாசீர் முத்திரை சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுடைய இணையதளத்திலும் வலைதளத்திலும் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் எழும் பட்சத்தில் என்னுடைய அலைபேசி எண்ணில் கூப்பிடுங்கள் அல்லது அழையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தகவல்களை தருவேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். என்னை அழைக்கும் போது நான் உங்களுடைய அழைப்பை தொடர்புக்கு வராத பொழுது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னுடைய இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கண்டிப்பாக உங்களை அழைத்து பேசுவேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் என்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.